எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கேரட் பீட்ரூட் அடை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து கேரட் பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 1 கப்புக்கு கேரட்டும் 1 கப்புக்கு பீட்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சொல்லப்போனால் சின்ன சைஸ் கேரட் 2, ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கிறோங்க. பீட்ரூட்டை தொடியை சீவிக்கிறங்க. அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. 1 கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு வந்து பாசி பயர் இருக்கு இல்லையா, அது 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் எடுத்தேன். 5 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறோங்க. பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அரிசியையும் இந்த பாசி பயர் இருக்கு இல்லையா, 2ஐயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற போடுங்க. ஊற போட்டு அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியே போதும் இதுக்கு. அந்த ஊற வச்ச அரிசி, பாசிப்பயிறு, சோம்பு, காஞ்ச மிளகா, அந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது, தேங்காய், கேரட்டு, பீட்ரூட், இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் தோசை பத்துக்கு அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. உப்பு நல்லா எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்துக்கிறணும். இப்போ நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நெய்யும் நான் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நெய் சேர்த்து கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அடை வந்து தோசை மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யோ சேர்க்காம கூட நம்ம அடையை மாற்றி போடலாம். நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அடைக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தை கூட கட் பண்ணி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் மாற்றி போட்டதுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு விட்ருங்க. அப்போ தான் அடை வந்து கனமாக இருக்கனால இது வந்து நம்ம ஹோல் போட்டுவிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த ஆவி உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அடை வெந்துடும். இல்லைன்னா அடை மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால தான் இந்த அடைக்கு அவியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு மேலே லிங்க் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேங்க. இங்கே நான் அடையை வந்து தேங்காய் சட்னியையும் அது மாதிரி தேங்காய் வெல்லத்தை நான் திருவி போட்டு வச்சுருக்கேன். அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சீனிக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். தேன் வச்சு கொடுத்தாலுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டின்னர் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.